என்ன வினோ? என்ன பசங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? எதுக்கு இந்நேரத்துல போய் கூட்டிட்டு வந்திருக்க? டேய், ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணியா? என்ன ஆச்சு? கேக்குறேன்ல, சொல்லுங்க. என்ன சொல்லு வினோ. வினோ, உன்னதான் கேக்குறேன். வினோ, என்ன வினோ? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன ஆச்சு? உன்னதான் கேக்குறேன். நான் கேட்க பதிலே சொல்லாம போயிட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சு? எதுக்கு இந்நேரத்துல உங்களை கூட்டிட்டு வந்திருக்க? பசங்களை ஏன் இப்பயே கூட்டிட்டு வந்துட்டீங்க? குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ரம்யா, நீ பசங்களை உள்ள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மாத்தி விடு. 2 பேரும் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். வா. போ ரம்யா. வினோ, என்னம்மா ஆச்சு? கௌதமோட ஹெட் மிஸ்ட்ரஸ் அவனை பத்தி பேசணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால அங்க போயிருந்தேன். சரி, போனேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன சரியா படிக்கலன்னு சொன்னாங்களா? இல்ல யாரு கூடயாவது சண்டை போட்டான்னு சொன்னாங்களா? அப்புறம் வேற என்னம்மா? என் பிள்ளைக்கு மனநலம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அவனுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க அத்தை. அதை கேட்டதுல இருந்து என் மனசே இல்ல. எந்த பைத்தியக்காரி என் பேரனை பத்தி தப்பா பேசுனது? படிச்சுட்டா என்ன வேணாலும் பேசுவாங்களா? ஏண்டி, தங்கத்துக்கு என்ன தகரமா பிறக்கும்? உன் வயித்துல பிறந்தது 2 தங்கம்டி. அவன் அப்பாவை பத்தி கேட்டாலே அவன் அழுகுறான். பார்க்கவே மனசு வலிக்குது அத்தை. அவன் சின்ன பையன் தானம்மா, போக போக எல்லாம் சரியாயிடும். அதுக்காக நீ உடைஞ்சிராத. அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுடுச்சுன்னா கட்டடம் நிக்காது. பசங்களை நான் பாத்துக்கிறேன், நீ கடைக்கு போ. அப்பதான் உன் மனசு மாறும். கனகா வரான்னு நினைக்கிறேன். இப்ப எதுவும் பேசிக்க வேண்டாம். என்ன அத்தையும் மருமகளும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன கண்டதும் அப்படியே பேச்சு நிப்பாட்டிட்டீங்க. அதான் ரகசியம்னு நீயே சொல்லிட்டல்ல, அப்புறம் அது எதுக்கு உனக்கு? நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. இஞ்சி பூண்டு வதக்குனா வாசம் வராமலா போயிடும்? ஏய், என்ன சொன்ன? இல்ல, பிரிஞ்சி பண்றேன், வாசமா இருக்குமேனு இஞ்சி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காலையில தானே மார்க்கெட்டுக்கு போனேன். ஆமா, போன இடத்துல மறந்துட்டேன். இப்ப இல்லன்னா என்ன? வயிற்றுக்கு தானே சாப்பிடுறோம், வாசனைக்கா சாப்பிடுறோம். இரு, எடுத்துட்டு வரேன். நான் இன்னும் வந்த விஷயத்துக்கே வரல, அதுக்குள்ள திருப்பிக்கிட்ட அப்படி. ஆமா, இந்நேரம் நீ கடையில தானே இருப்ப, என்ன அதிசயமா வீட்டுல இருக்க? அப்புறம் பொது கடையில பிசினஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏன் நல்லா போலனா நீ போய் தள்ளி விட போறியா? இல்ல, காலையில கடை வாசல்ல இல்ல ஒரே கூட்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் பிரச்சனையா? அது பக்கத்து கடையில இல்லையே, இவ கடையில இருக்கிற தையல் மிஷின் பொருள் எல்லாம் ரோட்ல கிடந்துச்சு. வினோ, இவ என்னம்மா சொல்றா? இல்லத்த, அது பக்கத்து கடை தான். அதான் பத்மஜா சொன்னால. பக்கத்துல மளிகை கடையில இருக்கு, அவங்க என்ன டைலரிங் மிஷினா விக்கிறாங்க? காலையில பத்மஜா கிட்ட இருந்து போன் வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. கடைக்கு வரப்பெல்லாம் எப்பவும் கலகலன்னு பேசுற பத்மஜா இன்னைக்கு சரியா பிடி கொடுத்தே பேசல. இவ வேற எப்படி சொல்றா? என்னம்மா நடந்துச்சு? இங்க பாரு, நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைனா மறைக்காம உண்மையை சொல்லுவினோ. கடையில என்ன நடந்துச்சு?
ஏமா இதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்லு வினோ. நான் மறைச்சதுக்கு காரணமே உங்களை என் அம்மாவா நினைக்கிறதுனால தான். இது தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சதுனால தான் நான் எதுவும் சொல்லல. ரொம்ப தான் முடியல. என்னம்மா நீ பாரத சுமக்குதான் விடல, கஷ்டத்தை கூட வா சொல்ல மாட்டே. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது கேள்விப்பட்டியா இல்ல நேர்லயே போய் பாத்தியா? இல்ல, நான் அந்த பக்கமா. என்னது, அந்த பக்கமா போனியா? நீ மட்டுமா இல்ல என் மகன் பலராமனுமா? அவரும் தான் என்ன மார்க்கெட்ல விட்டுட்டு அவர் வேலைக்கு போகும்போது அப்படியே யதார்த்தமா பார்த்தோம். அப்ப பிரச்சனை நடந்தப்ப நீங்க அங்க இருந்திருக்கீங்க, பாத்திருக்கீங்க, அப்படித்தானே? நீயாவது அண்ணியம், பலராமனுக்கு இவ அண்ணன் பொண்டாட்டி தானே, பார்த்துட்டு எதுவும் கேட்கல. அப்புறம் என்ன சொன்ன? உன் புருஷன் வேலைக்கு போயிருக்கானா? கல்யாண பரிசு படத்துல தங்கவேலு பொண்டாட்டி கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்க்ல உக்காந்துக்கிட்டு பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி பித்தலாட்டமா இல்ல இருக்கு. அவன் வேலைக்கு போறான்னு தான் பேரு, வருமானம்னு ஒண்ணு நிலையா இருக்கா? உன் வீட்டுல ஒலை ஒழுங்கா கொதிக்குதா? சொல்லுடி. உன் வீட்டு வாடகையில இருந்து குடும்ப செலவையும் சேர்த்து இவதானே அப்பப்ப உங்களுக்கு படி அளக்குறா. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு பிரச்சனை, அத பார்த்தும் பார்க்காம போயிருக்கீங்கன்னா நீங்கள்லாம் என்ன ஜென்மமோ. அத்தை விடுங்க அத்தை. நீ சும்மா இருவினோ. புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னாதான் சில ஜென்மங்களுக்கெல்லாம் புரியும். எங்களுக்கு புரியறதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சொல்றது என்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? என்னடி புரியணும்? எங்களுக்கு புத்திமதி சொல்ற நீங்க உங்க மூத்த மருமகளுக்கு என்னைக்காவது புத்திமதி சொல்லிருக்கீங்களா? நாளைக்கு என்ன நாள்னாவது ஞாபகம் இருக்கா? நாங்க என்னமோ பிரச்சனைய பார்த்துட்டு கேட்காம போனதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்களே. எந்த விஷயத்தை எங்களை கேட்டு பண்ணிருக்கீங்க நாங்க வந்து தலையிடுறதுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த பண்ண சொல்லி நானும் என்னோட புருஷனும் கேட்டு கேட்டு எங்க தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அத பத்தி கொஞ்சமாவது ஆலோசனை பண்ணீங்களா? உங்க பிள்ளைக்கு வருமானம் இல்ல, எனக்கு புள்ள இல்ல, எங்க வீட்ல ஒலை கொதிக்கலன்னு மட்டும் எப்ப பார்த்தாலும் குத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கனகா, உன் எண்ணமும் தப்பு, நீ கேக்குற கேள்வியும் தப்பு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? இங்க பாரு, நீ எந்த விஷயத்துல வேணாலும் என்ன குத்தி காட்டிக்கோ.